நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும், அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுனத்துக்கு என்ன? எல்லா விதத்திலும் ஏற்றம், அனுகூலம், குரு வழிபாடு, பெரிய அனுகூலம். குருவை பிடிச்சிக்கணும், கூட ராகுவையும் பிடிச்சிக்கணும். கழிவு பாதையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மோஷன், யூரின், வயிறு கடமுடாலாம் பண்ணும். கெட்டுப்போன உணவை சாப்பிட்றது, நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் ராத்திரியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது எதாவது தெரியாது, உங்களுக்குன்னு கெட்டு போனது வந்துடும். புது அறிமுகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் கூடாது. மேலதிகாரிகள் உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு பேப்பரை போடுறதெல்லாம் கூடாது. ஜாலியாக இருங்க. அவங்க தான் டீஸ் பண்ணுவாங்கன்னு கிரகம் சொல்லுதில்ல. அப்புறமா என்ன, தெய்வ வழிபாடு தான் நல்லா இருக்க. மனசுக்கு பிடிச்ச ஏதாவது கோயிலில் போய் உட்காந்துருங்க, படிப்படியாக நல்லா வந்துடும். வேற்றுமொழி மதத்தினால அதிக ஆதாயம் பெறுவீங்க. கடல் கடந்து ஏதாவது ஒரு ஊரில் இருப்பீங்க, அந்த ஊர் சிச்சுவேஷன் சரியில்லைன்னா வேறு ஊருக்கு போனோன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க, கிடச்சிடும். இந்த படிப்பு படித்து வேறு காலேஜ் கிடைக்கிறது, வேறு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, கோர்ட் ஆஃபீஸர் கிடைக்கிறது, போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்கிறதுன்னு இழுத்துன்னு இருப்பீங்கள்ல, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியாக பலம் பெறுவீர்களாம். எப்படி? அத்தியாவசியமான அனுகூலம் ஏற்படும். ஏற்றங்கள், உத்தியோகங்கள், தொழில், வியாபாரம், படிப்பு பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். சிறு சிறு தடைகள், சோம்பல்லாம் காணப்படும். ப்ரொமோஷனில் ஏதாவது உங்கள் மேலே சுழிச்சு வச்சுருப்பாங்க பேப்பர், பயப்படாது. மாசி மாதம் முடியிருச்சா கிளியரன்ஸ் ஆகிடும். நல்லது நிறைய நடக்கும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் ஏதாவது உஷாராக இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ தேக ஆரோக்கியம் கவனம், பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியமும் கவனம். பசுமாடுக்கு சனிக்கிழமையில் சாப்பாடு கொடுங்க, அப்போ தான் நல்லது நடக்கும். அமைப்பு மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார், அதனால் கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதுதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்துலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது, ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது. நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க.
2031 வரைக்கும் நாடுகள் உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும். அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா. கும்பத்தில் சூரியன் சனியோட உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவர்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா. அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்ன வேணுமா செய்கிறதுக்கு, எதிர்வினை ஆற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேள் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.